விடிய காலம் 4 மணி. இப்போ கிளம்புனாதான் கரெக்டாக இருக்கு. எங்கே தெரியுமா? ஃபேமிலியாக எல்லாரும் பாபநாசம் போய் பாவத்தை கழிச்சிட்டு வருவோம். பாபநாசம் கிளம்பிட்டோம். நம்ம கமல்ஹாசன் சார் நடித்த பாபநாசம் படம் அதே பாபநாசத்துக்கு தான் போகிறோம். இந்த பாவநாசம் எவனோ வெளியூர்காரெல்லாம் மாறும். இதில் குளிக்க பாவத்தை கழுவிட்டு போகிறேன். நான் உள்ளூர்க்க கொஞ்சம் கொஞ்சமா முங்கி எங்க பாவத்தை கழிச்சுக்கிட்டு பாவம் தூங்குற புள்ளைய தூக்கிக்கிட்டு கிளம்பிட்டோம். எங்க நேரத்துக்கு போற வழியில கார் டயர் பஞ்சர் ஆகி ஸ்டெப்னியை தூக்கி மாட்டி திருப்பி கிளம்பியாச்சு. ஒரு வழியா பாபநாசம் வந்து சேர்ந்துட்டோம். இங்க மழை தூவிக்கிட்டே இருந்தது. குழந்தை வச்சிருக்கிறதுனால கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா. இந்த கோயில் ஆப்போசிட் படி வழியா இறங்கி நம்ம அந்த ஆத்துல குளிச்சுக்கலாம். அங்க தண்ணி நிறைய இருக்கும் குளிக்க. ஆனா பார்த்து ஜாகிரதையா குளிக்கணும். கோயில் பின்னாடி ஒரு இடம் போகும், நாங்க அங்க குளிக்கலாம். அங்க கொஞ்சம் பாறையாவும் இருக்கும், தண்ணியாவும் இருக்கும், கொஞ்சம் குளிக்க நல்லா இருக்கும். கோயிலுக்கு லெஃப்ட் சைட்ல இந்த பாதை போகும். நேரா போய்கிட்டே போகும்போது அங்க ஒரு பிள்ளையார் கோயில் வரும். அங்க நம்ம தலையை சுத்தி வெடலை போட்டுக்கிடலாம். நாங்கெல்லாம் குளிச்சுட்டு வந்து சாமியை கும்பிடுவோம்னு நேரா குளிக்கிற இடத்துக்கு போயிட்டோம். இந்த பிள்ளையார் கோயில் லெஃப்ட் சைட் ரோட்ல நடந்து போய்கிட்டே இருக்கணும். அப்பதான் அந்த குளிக்கிற இடம். போற வழியில பையனுக்கும் அப்பாவுக்கும் ஒரே வைப்பு தான். என் பையன் டிராவல்னு வந்துட்டாலும் என்ன தேடவே மாட்டான். ஃபுல்லா அவங்க அப்பா கூட தான் இருப்பான். என்ன ஒதுக்கிடுவான். குளிக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. எனக்கு அருவியில குளிக்கிறத விட இந்த மாதிரி ஆத்து தண்ணியில குளிக்கிறது ரொம்பவே பிடிக்கும். அருவியில எனக்கு மூச்சு முட்டுற மாதிரி இருக்கும். இந்த ஆத்து தண்ணியில நல்லா விளையாடலாம், ஜாலியா இருக்கும். குழந்தைய ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்துட்டு நாங்க எல்லாரும் இறங்கிட்டோம். தண்ணி ஜில்லுன்னு இருந்தது. விளையாட செட் ஆயிடுச்சு. நல்லா ஜாலியா சந்தோஷமா எல்லாரும் ஃபேமிலியா விளையாடிட்டு இருந்தோம். அப்புறம் நான் லக்கேஜா பாத்துக்கிட்டேன். அப்பாவும் பிள்ளையும் ஜாலியா விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தண்ணியில 3 வாட்டி முழுங்கி எந்திரிச்சிட்டு நம்ம பாவம் எல்லாம் கலந்துருச்சுன்னு நினைச்சுக்கிட்டு கிளம்பிடுவாங்க எல்லாம். நம்ம வாழ்க்கையில யாருக்கும் நம்ம பாவம் பண்ணாம இருந்தாலும் நம்ம வாழ்க்கையே பாபநாசம். நம்ம குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி இங்க பக்கத்துல ரூம் மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. ஒரு 5 rupees கொடுத்தா போது நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எல்லாரும் குளிச்சு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி சாமி கும்பிடுறதுக்கு கிளம்பிட்டோம். போற வழியில நிறைய டாய்ஸ் இங்க இருந்தது. அதுல என் பிள்ளைக்கு எது வேணும்னு பார்த்துட்டு வாங்கிட்டு இருந்தோம். இந்த தூண்டில்ல மீன் சிக்கி விளையாடுற டாய் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த டாய் வாங்கிட்டோம். வீட்டுல வந்து பார்க்கும்போது அந்த அளவுக்கு வர்த் இல்லை. கூட ஒரு ஷட்டில் பேட் ஒன்று வாங்கினோம். அது நல்லா இருந்துச்சு விளையாட. பிள்ளையார் கோயில தேங்காய் உடைச்சிட்டு போவோம்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பிள்ளையார் கோயில் போயிட்டோம். பிள்ளையார் கோயில 3 சுத்து சுத்திட்டு தேங்காவை 3 சுத்து சுத்தி அப்படி அவரே சுத்திக்கிட்டாரு. உடனே எங்க ரிலேட்டிவ் நான் சுத்துறேன் நீ போய் நில்லு. சாமியை கும்பிட்டு ஃபேமிலியை நிப்பட்டுட்டு எல்லாருக்கும் சேர்த்து அவங்களே சுத்தி தேங்காய் உடைச்சாங்க. அப்புறம் நம்ம மெயினான சிவன் சாமியை பார்க்க கிளம்பிட்டோம். அங்க செல்போன் அலோட் கிடையாது. நாங்க நல்லபடியா சாமியை கும்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நீங்களும் இந்த மாதிரி கோயிலுங்களுக்கு விசிட் பண்ணுங்க. பாவத்தை கழிக்க மட்டும் இல்ல, இனிமே எந்த பாவத்தையும் நம்ம பண்ணாத அளவுக்கு நமக்கு மனசு குடுடா கடவுளேன்னு ஃபேமிலியோட சந்தோஷமா டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த கோயிலை சுத்தி பாருங்க. தேங்க்யூ, பை பாய்.